தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தமிழ்நாட்டுக்கு தீங்கொன்று வருகுதென்றால் வேலென பாய்வோம் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கருத்து. 1967ஆம் ஆண்டு மார்ச் 6இல் பேரறிஞர் அண்ணா தலைமையிலான அரசு பொறுப்பேற்றதை நினைவு கூர்ந்து சமூக வலைதளத்தில் பதிவு. தன்னை யாரும் அப்பா என்று அழைப்பதில்லை என்ற வருத்தத்தில் மு.க.ஸ்டாலின் இருப்பதாக எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஆர்.பி. உதயகுமார் விமர்சனம். விலைவாசி உயர்வு உள்ளிட்ட முக்கிய பிரச்சினைகள் குறித்து கூட முதலமைச்சர் கவலைப்படுவது இல்லை என சாடல். தென் மாவட்டங்களில் நிலவும் சட்டம் ஒழுங்கு நடவடிக்கை குறித்து தமிழக டிஜிபி மதுரையில் ஆலோசனை. ஒவ்வொரு மாவட்டங்களிலும் தனிப்படைகள் அமைத்து கண்காணிப்பை தீவிரப்படுத்த டிஜிபி அறிவுரை. சென்னை எம்ஜிஆர் நகரில் மும்மொழி கொள்கைக்கு ஆதரவாக அனுமதியின்றி கையெழுத்து இயக்கம் நடத்திய பாஜக. தடையை மீறி கையெழுத்து இயக்கம் நடத்த முற்பட்ட தமிழிசை சவுந்தரராஜனை காவல்துறையினர் கைது செய்ததால் பரபரப்பு. பாஜகவுடன் கூட்டணி இல்லை என அதிமுகவினர் அடிக்கடி கூறி வந்தாலும் அவர்களுக்கு அரசியல் நெருக்கடியை கொடுப்பார்கள். பாஜக அவர்களை தனியாக தேர்தலை சந்திக்க அனுமதிக்காது என விசிக தலைவர் திருமாவளவன் பேட்டி. கரூரில் திமுக அமைச்சர் செந்தில் பாலாஜி ஆதரவாளர்களின் வீடு மற்றும் கடைகளில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை. கொங்கு மெஸ் சுப்பிரமணியன் வீடு, அரசு ஒப்பந்ததாரர் எம்.சி.எஸ். சங்கர் ஆனந்தின் வீடு உள்ளிட்ட 3 இடங்களில் சோதனை. பிரிட்டனுக்கு பயணம் மேற்கொண்டுள்ள இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் மீது காலிஸ்தான் ஆதரவாளர்கள் தாக்குதல் நடத்த முயற்சி. காலிஸ்தான் ஆதரவாளர் ஒருவர் தனது கையில் வைத்திருந்த இந்திய தேசிய கொடியை கிழித்ததால் பரபரப்பு. பீகார் மாநிலம் பாட்னா பல்கலைக்கழக வளாகத்தில் குண்டுவெடிப்பு. குண்டுவெடிப்பு சம்பவம் தொடர்பாக அம்மாநில காவல்துறையினர் தீவிர விசாரணை. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் கட்டாய திருமணத்தில் விருப்பம் இல்லை என வீட்டை விட்டு வெளியேறிய சிறுமிக்கு நேர்ந்த கொடுமை. 14 வயது சிறுமியை உறவினர்கள் வலுக்கட்டாயமாக தோளில் தூக்கி சென்று கணவர் வீட்டில் விடும் வீடியோ வெளியாகி அதிர்ச்சி. சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே சக தோழிகள் கிண்டல் செய்ததால் 10ஆம் வகுப்பு மாணவி தற்கொலை. தனது இறப்புக்கு சக தோழிகள் தான் காரணம் என கடிதம் எழுதி வைத்து உயிரை மாய்த்துக் கொண்ட சோகம். அனைத்து இஸ்ரேலிய பிணை கைதிகளையும் ஹமாஸ் அமைப்பினர் உடனடியாக விடுவிக்க வேண்டும். பிணை கைதிகளை விடுவிக்காவிட்டால் பெரும் விளைவுகளை சந்திக்க நேரிடும் என அமெரிக்க அதிபர் டிரம்ப் எச்சரிக்கை.